அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். அத்துடன் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று அதாவது டிசம்பர் 25 மார்கழி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, தசமி திதி, சித்திர நட்சத்திரம் சாயங்காலம் 3:22 வரை, அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போட வேண்டிய சட்னோட கலர் பச்சை. தவிர்க்க வேண்டியது செவ்வாய், அதாவது ரெட் கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது காலையில் பருப்பு, அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது, டால் அல்லது சாம்பார் அந்த மாதிரிப்பட்டதை உபயோகித்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாட நிகழ்ச்சியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடந்தவர்களுடைய நடவடிக்கைகள், கேரக்டர்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கோபதாபத்தில் சீக்கிரம் கொதித்தெளியக்கூடியவராக இருப்பார். சீக்கிரம் கோபத்துக்கு அடிபணியக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி எப்படின்னா ஒழுக்கம் தவறி நடப்பார். இப்படி தான் நடக்கணும், ஒழுக்கமாக நடக்கணுங்கிற கட்டுப்பாடெல்லாம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி எப்படின்னா பிறரை தட்டி கேட்கக்கூடியவர். இவர் மீறுவாரே தவிர மற்றபடி ஒழுக்கம் தவறி நடப்பவர்களை தட்டி கேட்கக்கூடியவர். அதே மாதிரி பொது சேவை, அதை சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர். அதே மாதிரி சிரசு, அதாவது தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி இவரை பாதிக்க வைக்கும். அதனால் சிக்கலை சந்திக்கக்கூடியவர். அதாவது தலை சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர். இவர் எப்படின்னா மற்றவங்ககிட்ட ரொம்ப கனிவோடு பேசுபவர். அதே மாதிரி எப்படின்னா குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர் தான். நல்லபடி பரிபாலிப்பார். கல்வி ஞானம் உடையவர். பொருள் ஈட்டும் வல்லமை படைத்தவர். கல்வி கேள்வி உடையவர். அதே சமயத்தில் பொருள் சம்பாதிக்கும் சாமர்த்தியமும் உடையவர். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல உதவி புரிபவர். அவர் மேல் பாசம் மிக்கவர். சகோதர சகோதரிகளுடன் தம்பி தங்கச்சிகளோட ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர். மாதர்களுக்கு குற்றேவல் புரிவதில் மகிழ்ச்சி அடைபவர். பெண்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்து அதன் மூலம் சந்தோஷப்படுபவர். ஆனால் இவர்கள் எப்படின்னா ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப இருக்கும். நல்ல புது புது ட்ரெஸ்ஸு அனுபவிப்பதில் ஆர்வம் உடையவர், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி உடையவர். அதே மாதிரி தாயாருக்கும் சரி, தாய் வழி உறவினருக்கும் சரி, கொஞ்சம் அவ்வப்போது கொஞ்சம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக அமையுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது ஓரளவு நல்ல பொழுதாகவே அமைகிறது. எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகிறது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. நூதனமாக சொத்து சுகம் சேர்கிறது. பூர்வீகம் இல்லாமல் புது சம்பாத்தியம் சொத்து சுகம் சேரப்போகிறது. தொழில் முன்னேற்றம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி, அதாவது தொழில் நினைத்ததை விட அதிக அளவில் முன்னேற்றம் உண்டாகிறது. வீண் அலைச்சல், வீண் கவலை இருந்தால் கூட மனசில் ஒரு நிம்மதியும் தைரியமும் இருக்கிறது. பெரியோர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கின்றது. பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி, வெளியூர் பிரயாணங்களினால் பெரிய அளவில் ஆதாயம் இல்லை. தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது.
பண வரவு கூட பரவாயில்லை. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறு விபத்தும் நடக்கக்கூடும். அதனால் நிதானமாக வண்டியை ஓட்டவும். அடுத்து கடகராசி. உங்களது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் அதே மாதிரி சுற்றத்தினருடன் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. நீங்கள் பேசுகிறத வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்த்து புரிந்து கொள்வதனால் வீணான மனஸ்தாபம், சின்ன கருத்து வேறுபாடுகள் உறவினர்களுடன் உண்டாகிறது. அப்போ வரவுக்கு மேலே செலவு போய்கிட்டு இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கிறது. உடலில் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொள்ளும். அதாவது சின்ன இதாக இருந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட போகிறது, மருந்து மாத்திரை சாப்பிடுறது, அதுக்கு தப்படி நடந்துக்கிறது. இந்த மாதிரி உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வாழைக்காய், கொத்தவரங்காய் ஆகியவற்றை தவிர்க்கவும். அதாவது அந்த வாயு பதார்த்தங்கள் அந்த இதெல்லாம் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதாவது எடுக்கும் எந்த முடிவானாலும் ஒன்று தோல்வி அடைகிறது அல்லது மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறது. ஆமாம். அதே மாதிரி எந்த முடிவையும் உறுதிப்பட எடுங்கள். அதை ரெண்டு மனசில் செய்யவா வேண்டாமாங்கிறத மாதிரி எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். அதை தவிர்க்கவும். தெளிவான முடிவை எடுப்பீர்களாக. அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி பிரயாணங்கள்னால பெரும் செலவும், வீண் நேரம் செலவும், பணச்செலவும் திகழ்கிறது. அந்த நாள் நினைத்த காரியம் கூட நடக்கவில்லை. ஸோ பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். ஆமாம். அதே மாதிரி எந்த காரியமாகவும் நிதானமாகவே நடக்கிறது, ஸ்பீடாக நடக்கவில்லை. என்ன வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகின்றன. வீண் மனக்கவலை மனதை வாட்டுகிறது. பணவரவு பரவாயில்லை, ஓரளவு ரொட்டேஷன் நன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வருகிறது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பேர் உண்டாகிறது. நகைகள் வாங்குதல், புதுமனை புகுதல், புத்தாடை வாங்குதல் முதலியவை நிகழப்போகின்றன. குடும்பத்தில் அதே மாதிரி எல்லோரும் ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள். ஒரு குறையும் இல்லை. பணப்புழக்க வழக்கங்கள் ஓகே. அடுத்து துளாராசி. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர்கள் உங்களுடன் மாறுபட்ட மனப்பான்மை உடையவர்களாக இருக்கின்றனர். உங்கள் கருத்துக்கும் அவங்க கருத்துக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் சின்ன ஒரு விரோத மனப்பான்மை உண்டாகிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள், ஏதாவது பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. மனக்கவலை அளவுக்கு மீறி இருக்கின்றது. வரவுக்கு மேல் செலவும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. துன்பத்தை கண்டு கலங்காமல் இன்னைக்கு வரையே இருந்து வருவதால் நன்மைகள் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்துவிட்டது. அதனால் மனச்சொருவுக்கு இடம் தர வேண்டாம். நீங்கள் நினைத்தபடி உங்கள் நம்பிக்கையுடன் இருப்பது கண்டிப்பாக வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய நாள் இது. கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சிகரமாகவே அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. விரோதிகளுடைய சூழ்ச்சி பலிக்காமல் போய்விடுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் சமயத்தில் உதவ முன்வருகின்றனர். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றுகின்றது. ஒருவர் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உதவி புரிய முன்வருகிறார். அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் வருகின்றது. அதே மாதிரி மனதில் உற்சாகத்திற்கு குறைவில்லை. உதவி கிடைப்பதால் நீங்கள் எதையும் சமாளிக்க துணிந்து விட்டீர்கள், சமாளித்து விடுகிறீர்கள். நல்ல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரிகின்றது. அடுத்து மகர ராசி. திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமணம் முடிவாகிறது. வீடு, மனை, வாகனம் வாங்கலாம். உத்தியோகத்தில் சிலருக்கு மாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது மேற்பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. சொத்து சேர்க்கை உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபமே கிடைக்கின்றது. கும்பராசி.
துன்பங்களை கொடுத்த சனி பகவான் அதை தாங்கும் மன வலிமையையும் துணிவையும் தந்திருக்கிறார். அதனால் எதையும் நீங்கள் சமாளித்து விடுகின்றீர்கள். பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தருவதில்லை. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போதிலும் ஓரளவு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இனம் புரியாத ஒரு பயம் மனத்திற்குள் இருந்தாலும் நண்பர்கள் உறவினர்கள் உதவியாலும் ஆதரவாலும் மனதில் ஒருவித நிம்மதி வருகிறது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.